Hi students, welcome to my channel. இப்போ நீங்க பார்த்துக்கிட்டு இருக்க பிடிஎஃப்ல 72 பக்கம் இருக்கு. 72 பக்கத்துல என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது வரைக்கும் 10th ஸ்டாண்டர்ட் நடந்த மேத்தமேட்டிக்ஸ்க்கான பப்ளிக் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் தான். ஸோ மற்ற சப்ஜெக்ட் மாதிரி கிடையாது மேத்தமேட்டிக்ஸ். நீங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் பிளஸ் அந்த கொஸ்டின் பேப்பர் உள்ள கொஸ்டின்ஸ், அந்த கொஸ்டின் டைப்ல உள்ள கொஸ்டின்ஸ். ஸோ அதை மட்டும் படிச்சாவே உங்களால ஈஸியா 85ல இருந்து 90 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். உங்களுக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னா இங்க மேக்ஸ் எக்ஸாம் முடிச்சுட்டு வந்து இந்த கொஸ்டின் பேப்பரை வச்சு பாருங்க, எவ்வளோ கொஸ்டின்ஸ் இதுல இருந்து வந்திருக்குன்னு மட்டும் பாருங்க. ஸோ அதனால நம்பிக்கையோட இந்த கொஸ்டின் பேப்பர்ல உள்ள எல்லாத்தையும் நல்லா படிங்க. ஸோ இது யாருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு கேட்டீங்கன்னா, எனக்கு எந்த ஐடியாவுமே இல்லை, இப்போ வரைக்கும் நான் படிக்க ஸ்டார்ட் பண்ணல, நான் வந்து எதை படிக்கிறதுன்னு ஒரு கன்ஃபியூஷன்ஸ்ல இருக்கேன், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பார்த்தாலும் அதெல்லாம் தேடி மார்க் பண்ணி அது என்ன கொஸ்டின் பார்க்கறதுக்கே டைம் சரியாயிருது. ஸோ அப்படிங்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு இந்த மாடல் கொஸ்டின் பேப்பரை பார்க்கலாம். இது மாடல் கொஸ்டின் பேப்பர் கிடையாது, ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர். இது வரைக்கும் நடந்த பப்ளிக் எக்ஸாம் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர். ஸோ எப்பவுமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ்ல இருந்து நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பர்டிகுலர்லி மேத்ஸ் சப்ஜெக்ட்ல இருந்து அந்த டைப் கொஸ்டின்ஸ் நிறையவே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ அதனால இந்த 72 பக்கத்துல கிட்டத்தட்ட ஒரு 7ல இருந்து 8 செட்டு கொஸ்டின் பேப்பர் இருக்குது. இதுல உள்ள எல்லா கொஸ்டின்ஸையும் பாருங்க. அண்ட் ஈஸியா பாஸ் பண்றதுக்கான ஒரு சில மெத்தட்ஸையும் நான் சொல்றேன், அதையும் கேட்டுக்கோங்க. அண்ட் அதுக்கு முன்னாடி நீங்க என்ன நம்ம சேனல் கல்விமி சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அப்பதான் நான் போடுற வீடியோஸ்லாம் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். தொடர்ந்து மாடல் கொஸ்டின் பேப்பர்ஸ் உங்களுக்கு இந்த சேனல்ல இனிமேல் அப்லோட் பண்ணுவேன். ஸோ இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அந்த சேனலில் அப்லோட் பண்ணுவேன். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அஃப்கோர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பட்சத்தில் வீடியோக்கு ஒரு லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. இப்போ 2 மார்க் ஒரு மாடல் கொஸ்டின், ஒரு கொஸ்டின் பேப்பரை மட்டும் நான் வச்சு இப்போதைக்கு நான் சொல்கிறேன். பேலன்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க. பிடிஎஃப் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். டேரக்ட் டிரைவ் லிங்க் தான் கொடுக்க போகிறேன். ஸோ நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் யூனிட்லேருந்து இந்த டைப் ரிப்பீட்டடாக கேட்டுக்கிட்டே தான் இருக்காங்க. A கிராஸ் B கொடுத்து ஏபி ஃபைன் பண்ண சொல்கிறாங்க, இல்லை பி கிராஸ் ஏ கொடுத்து ஏபி ஃபைன் பண்ண சொல்கிறாங்க. பட் இந்த டைப்பில் வந்து உனக்கு கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. அடுத்து ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துட்டு அது 1-to-1 ஃபங்க்ஷன் நீங்கள் வந்து சொல்லணும். அதுவும் ஈஸி தான். ஸோ ஒன்றுக்கொன்று வரையறுக்கப்பட்ட சார்பு அப்படிங்கிறத நீங்கள் வந்து சொல்லணும். ஸோ ஈஸியான ஒன்று. ஸோ அடுத்தது செகண்ட் சாப்டர்லேருந்து பாருங்க, அப்படியே எல்லாமே ஈஸியாக தான் இருக்குது ஆல்மோஸ்ட். அப்புறம் இந்த இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின். 20வது கொஸ்டின் பாருங்க. ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் கே of the equations 9x squared plus 3kx plus 4 equal to 0. The roots are real and equal. அதாவது ரூட்ஸோட நேச்சர் சொல்லிட்டாங்க, ரூட்ஸோட தன்மை, மூலத்தின் தன்மை சொல்லிட்டாங்க. அந்த கேயோட வேல்யூ கேட்குறாங்க. சம்டைம்ஸ் இதே டைப்ல வந்து வேற மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க. எப்படின்னா கேயோட வேல்யூ அவங்க கொடுத்துருவாங்க, கொடுத்துட்டு அந்த ரூட்ஸோட நேச்சர் ஃபைன் பண்ண சொல்லுவாங்க. அது ரியல் அண்ட் ஈக்குவலா, இல்லை ரியல் அண்ட் டிஸ்டிங்டா, இல்லை காம்ப்ளெக்ஸா. ஸோ அந்த மாதிரி நேச்சர் ஃபைன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அடுத்தது 21. ஐ திங்க் இந்த மாடல் கொஸ்டின் பேப்பர் நான் இதுக்கு முன்னாடி சொல்லிட்டேன். ஸோ நான் இப்போ வேற ஒரு மாடல் கொஸ்டின் பேப்பர் எடுக்கிறேன். கொஞ்சம் கீழே வந்துடுமா? ஓகே, இது ஐ திங்க் இந்த கொஸ்டின்ஸ்லாம் பார்த்துருக்க மாட்டோம். இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, 2 மார்க், செம்ம ஈஸியானது. ஆறுங்கன்னு ஒரு ரிலேஷன் வந்து டிஃபைன் பண்றாங்க. பை த செட் எக்ஸ் கமா ஒய்ங்க ஒரு ஆர்டர் பேர் y ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் 3 அண்ட் எக்ஸுங்கிறது வந்து 0 1 2 3 4 5ன்னு அவங்களே சொல்லிட்டாங்க. அப்போ ஒய்யோட வேல்யூ நீங்கள் எப்படி ஃபைன் பண்ணணும்? ஃபர்ஸ்ட் 0 + 3 3, அப்போ y ஈக்குவல் டு 3 அண்ட் 0 + 1 1 + 3 4, 2 + 3 5, 3 + 3 6, 4 + 3 7, 5 + 3 8. இதெல்லாம் ஒய்ங்கிற செட்டில் இருக்கும். அப்போ இதை வச்சு நீங்கள் என்ன பண்ணணும்னா டொமைன் அண்டு ரேஞ்சு நீங்கள் வந்து ஃபைன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ அது பார்த்துங்க. அடுத்து காம்போசிஷனை பொறுத்தவரை 5 மார்க்லையும் கேட்கலாம், 2 மார்க்லையும் கேட்கலாம். பட் இது சின்ன கொஸ்டின்ங்கிறனால 2 மார்க்கில் கேட்டிருக்காங்க. காம்போசிஷன் நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன். ஃபர்ஸ்ட் சாப்டரை பொறுத்தவரை அந்த A யூனியன் B, A இன்டர்செக்ஷன் B, A கிராஸ் B, ஃபங்க்ஷன் f of A, f of B கண்டுபிடிக்கிறது. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த காம்போசிஷன், இதெல்லாம் தான் இம்பார்ட்டன்ட். ஸோ வெதர் F காம்போசிஷன் G ஈக்குவல் டு G காம்போசிஷன் F. ஸோ இந்த இது கேட்டிருக்காங்க. அப்படி சப்போஸ் இந்த மெத்தடில் கேட்குறாரு அப்படின்னா உங்களுக்கு அந்த A கிராஸ் B கொடுத்துட்டு AB ஃபைன் பண்ணுறது அந்த மெத்தடில் கேட்பாங்க. ஸோ அது பார்த்துக்கோங்க. அடுத்தது இது ரொம்ப ஈஸியானது. ஃபைண்ட் த லீஸ்ட் நம்பர் தட் டிவிசிபிள் பை த ஃபர்ஸ்ட் 10 நேச்சுரல் நம்பர்ஸ். ஸோ 10ஆல டிவிசிபிள் வருது. அது எல்லாமே ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஷின்ஸு. ஸோ அடுத்தது 8th டேர்ம் கண்டுபிடிக்கிறது. ஒரு ஏபிஆர் ஜிபிஓ தொடர் கொடுத்துட்டு அதோட இத்தனாவது டேர்மை ஃபைன் பண்ணுங்க, என்னாவது தொடரை கண்டுபிடிங்க. அதுக்கான ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணி நீங்கள் கண்டுபிடிக்கணும். அடுத்தது பாருங்க, தன்மையை கூறுக. நான் சொன்னேன், ஒன்று ஈக்குவேஷன் கொடுத்துட்டு அதோட நேச்சர் ஆஃப் ரூட்ஸ், அது என்ன நேச்சர் அப்படிங்கிறத தன்மையை கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. இல்லை அதோட நேச்சர் அவங்களே கொடுத்துட்டு வேல்யூ ஃபைன் பண்ண சொல்லுவாங்க. ஏதாவது ஒரு நம்பருக்கு பதிலாக கேன்னு வச்சுக்கிட்டு அந்த கேவோட வேல்யூ ஃபைன் பண்ண சொல்லுவாங்க. ஸோ அது அடுத்தது பாருங்க, ஏ கொடுத்துட்டாங்க. A டிரான்ஸ்போஸ் த ஹோல் டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு A அப்படின்னு சொல்லணும். ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்க? ஏ டிரான்ஸ்போஸ் பண்றீங்க. ரோவை காலமாகவும் காலத்தை ரோவாகவும் மாற்றணும். நிரல் நிறை மாற்று அணின்னு தமிழ் மீடியத்துக்கு சொல்லுவாங்க. ஓகேங்களா?
அப்போ டிரான்ஸ்போஸ் பண்ண மேட்ரிக்ஸை அகைன் ஒரு டிரான்ஸ்போஸ் பண்ணால் அகைன் நமக்கு ஏ கிடைக்கும். வெரி சிம்பிள் கொஸ்டின். ஸோ அடுத்தது இதெல்லாம் வந்து இங்கே ஓகே பார்க்குறோம்னா பாருங்கள், கொஞ்சம் ஈஸி தான், பட் நிறைய பேர் இதை கன்ஃபியூஸ் ஆகுவீங்க. ஸோ அதனால் இது லாஸ்ட் நேரத்தில் நான் சொல்ல விரும்பலை. இது ரொம்ப ஈஸியானது. ஸ்லோப்பு கண்டுபிடிக்கிறது நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன். சாய்வு கண்டுபிடிக்கிறது, ஸ்லோப்பு கர்வ் கண்டுபிடிக்கிறது, இதெல்லாம் ஒரு இம்பார்ட்டண்டான டைப்பு. ஸோ ஃபார்முலா தான், நீங்கள் ஈஸியாக அது பண்ணிடலாம். ஸோ அடுத்தது மென்சுரேஷன்லேருந்து கேட்டிருக்காங்க, ட்ரிகனாமெட்ரி கேட்டிருக்காங்க. பட் ட்ரிகனாமெட்ரி நம்ம இப்போதைக்கு விடுவோம். மென்சுரேஷன்லேருந்து 2 கேட்டுட்டாங்க. முதல் 21 இயல் எண்களின் திட்ட விளக்கத்தை காணுங்க. நேச்சுரல் நம்பர்ஸ் ஃபஸ்ட்டு 21 நேச்சுரல் நம்பர்ஸோட திட்ட விளக்கம் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஃபைன் பண்ணுறது ஃபார்முலா தெரிஞ்சாவே போதும். ஸோ அடுத்தது ப்ராபபிலிட்டிலேருந்து ஒன்று கேட்டிருக்காங்க. தென் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்ட்ரைட் லைனுக்கான ஈக்குவேஷன் கேட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டான ஒரு டைப்ஸ். ஸோ இதே மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் பேப்பர்ஸ் இதில் இருக்குது. ஸோ அது எல்லாத்தையும் பார்க்க உங்களுக்கு தெரியும், ஓகே இதெல்லாம் ரிப்பீட்டடாக வந்திருக்கு, அப்போ இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நீங்களே ஒரு ஐடியா வந்துடுவீங்க. ஸோ அதெல்லாம் பாருங்கள். அண்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா 5 மார்க் நான் சொன்னது தான் பாருங்கள். A கிராஸ் B A கிராஸ் அது தெரிஞ்சால் போதும்னு சொன்னேன். சம்டைம்ஸ் ஏபிசியோட மேட் செட்டை வந்து டேரெக்டாக கொடுத்துருவாங்க. A = 1 2 3 4 5, B = 2 7 8 9 அந்த மாதிரி சம்திங் கொடுத்துருவாங்க. சம்டைம்ஸ் பாருங்கள் A = W உள்ள அதாவது ஹோல் நம்பரில் உள்ள எக்ஸுங்கிறது வந்து ஹோல் நம்பர்ஸில் இருக்குது <2 அப்போ நீங்கள் அதை எடுத்துக்கிறணும். பிங்கிறது வந்து நேச்சுரல் நம்பர்ஸில் இருக்குது. அப்போ 1 <x < 4 அப்போ 1 எடுக்கக்கூடாது. 2 3 4 < 4 எடுத்துக்கலாம். 2 3 4 அங்கே ஏங்கிற வேல்யூ 0 1 ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி சி அவங்களுக்கு கொடுத்துட்டாங்க 3 5 இப்போ இதை வெரிஃபை பண்ணலாம், செம்ம ஈஸி. சொன்னல 5 + 55 + 555 இல்லை 4 + 44 + 444 இங்கே 3 + 33 + 333 இந்த மெத்தட் இம்பார்ட்டன்ட் சொன்னேன். ஃபைண்ட் த n டர்ம்ஸ் ஆஃப் த சீரியஸ் இதுவும் கேட்டிருக்காங்க, நான் சொன்னது தான். ஸோ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா இது ஓகே, இதெல்லாம் கூட ஸ்டூடெண்ட்ஸ் கன்ஃபியூஸ் ஆகுவீங்க. இது பாருங்க, சமன்பாடு ஈக்குவேஷன் சால்வ் த சிஸ்டம் ஆஃப் த லீனியர் ஈக்குவேஷன். செம்ம ஈஸியான கொஸ்டின். XYZ வேல்யூ ஃபைண்ட் பண்ண போறீங்க. ஃபர்ஸ்ட் 2 ஈக்குவேஷன் எடுத்துக்கிட்டு XYZ இருக்கா, ஏதாவது ஒன்றை கட் பண்ணிட்டு 2 வேரியபிள் உள்ள மாதிரி மாற்ற போறீங்க. அப்புறம் அந்த 2 வேரியபிள் உள்ள ஈக்குவேஷன் எடுத்துட்டு ஒரு வேரியபிளோட வேல்யூ ஃபைண்ட் பண்ணி அந்த 2 வேரியபிள் உள்ள ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ண போறீங்க. சப்ஸ்டியூட் பண்ணிட்டு தென் வந்து உங்களுக்கு 2 வேல்யூ கிடைச்சிடும். 2 வேல்யூ கொண்டு போய் கொடுத்துருக்க இந்த 3 ஈக்குவேஷனில் ஏதாவது ஒன்றில் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ அடுத்தது பாருங்க, 121 x to the power 4 - 198 x³ - 183 x² + 216 x + 144 இதோடைய ஸ்கொயர் ரூட் வர்க்கமூலம் ஃபைண்ட் பண்ணுறது. இதுவும் நான் சொல்லியிருக்கேன். சால்வ் கொஸ்டின்ஸ், வர்க்கமூலம் கொஸ்டின்ஸு. ஸோ இதெல்லாம் 3rd சாப்டரில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கேட்டுட்டாங்க, செம்ம ஈஸியானது. ஸோ அடுத்தபடியே வந்து மேட்ரிக்ஸ்லேருந்து கம்பல்சரி ஒன்று சொன்னேன். ஒன்று என்ன கேட்பாங்க, AB the whole transpose = B transpose A transpose அந்த மாதிரி கேட்பாங்க. இல்லை அப்படின்னா அந்த மாதிரி ஒரு மேட்ரிக்ஸை கொடுத்துட்டு A² ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், A² பண்ணிக்கணும், A × A. அடுத்தது 5A 5A ஏயோட 5 மல்டிபிள் பண்ணணும். மல்டிபிள் பண்ண 5 3 are 15, 5 1 5 இங்கே -5 5 2 are 10 அந்த மாதிரி ஒரு மேட்ரிக்ஸ் கிடைக்கும். அப்புறம் 7I2 I2னா என்னது 1 0 0 1 ஏன்னா இங்கே 2 × 2 மேட்ரிக்ஸ் தானே. அப்போ 1 0 0 1ங்கிறது I2. அது கூட 7 மல்டிபிள் பண்ணால் 7 0 0 7 அந்த மாதிரி வரும். = 0ன்னு நீங்கள் சொல்லணும். அப்போ A² நமக்கு தெரியும், ஆல்ரெடி கண்டுபிடிச்சாச்சு. 5A தெரியும், 5A தெரியும், -5A அந்த மேட்ரிக்ஸை போட்டாச்சு. அடுத்தது +7I2 7 0 0 7 அந்த மேட்ரிக்ஸு. இது அப்படியே நம்ம ஆட் சப்ராக்ஷன் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். டேரெக்டாக இந்த இடத்துல இப்போ ஃபஸ்ட் ரோ இங்கே இருக்குன்னா ஃபஸ்ட் ரோவில் ஃபஸ்ட் எலமெண்ட் தான் எல்லாருக்கும் ஆட் பண்ணணும், சப்ராக்ட் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். அடுத்து தேற்றம், டேல்ஸு, பித்தாகரஸ், ஆங்கிள் பைசெக்டர் 3 தியரம் படிச்சுக்கோங்க. ஏதாவது ஒன்று கேட்பாங்கன்னு சொன்னேன். லாஸ்ட் இயர் ஆங்கிள் பைசெக்டர் கேட்டாங்க, இதில் பித்தாகரஸ் இருக்குது, இதுக்கு முன்னாடி தேல்ஸும் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த வருஷம் எது கேட்பான்னு நம்ம சொல்ல முடியாது, பட் 3ல் ஒன்று கம்பல்சரி வரும், அப்போ பார்த்துக்கோங்க. அடுத்து நாற்கரத்தின் பரப்பு, இதுவும் நான் சொன்னேன். குவாட்ரிலேட்டரோட ஏரியா ஒன்று இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் 4 கொடுத்துட்டு உங்களுக்கு வந்து நாற்கரத்தின் பரப்பு கண்டுபிடிக்க சொல்லுவாங்க, குவாட்ரிலேட்டர் ஏரியா. இல்லை அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 2,2 இருக்குல்ல, அதில் 2,Kன்னு கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு அவங்க ஏரியாவையும் கொடுத்துருவாங்க, குவாட்ரிலேட்டரோட ஏரியா கொடுத்துட்டு பரப்பை கொடுத்துட்டு அந்த கேயோட வேல்யூ என்ன ஃபைண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபார்முலா தெரிஞ்சால் போதும், செம்ம ஈஸி. ஸோ அடுத்தது ட்ரிகனாமெட்ரிலேருந்து கேட்டிருக்காங்க. அங்கே ஒரு புள்ளி குத்துக்கோட்டின் சமன்பாட்டை காண்க கேட்டிருக்காங்க. ஸோ அதெல்லாம் ஈஸி தான். ஆகியவற்றின் மாறுபாட்டு கெழு வேரியேஷன், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் கேட்டிருக்காங்க ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் இருந்து. ஸோ அதெல்லாம் ஈஸி தான், பார்த்துங்க. அடுத்தது பாருங்கள், ப்ராபபிலிட்டிலேருந்து கேட்டிருக்காங்க. நான் சொன்னேன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லேருந்து ஒன்று வரும், ப்ராபபிலிட்டி வரும். ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, ஒன்று ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் வரும், இல்லை ப்ராபபிலிட்டியில் வரும், 2லேயும் வரலாம் வாய்ப்பே இல்லைன்னு. ஸோ அது வாய்ப்பு இல்லைங்கிறது வந்து எப்படின்னா எப்போவாவது ஒரு தடவை தான் அந்த மாதிரி சான்சஸ் இருக்குது. மேக்ஸிமம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் ஒன்று, ப்ராபபிலிட்டியில் ஒன்று கேட்டுருவாங்க. ஏன்னா அது ரெண்டுமே தனித்தனி ஒரு டாபிக், ஆனால் அது ஒன்றா வச்சிருக்காங்க உங்களுக்கு. ஸோ அதனால் கம்பல்சரி கேட்டு தான் அவனை எப்படி 3rd யூனிட்டில் மேட்ரிக்ஸ் தனிப்பாட்டை ஒன்றா வச்சிருக்காங்க, மேட்ரிக்ஸில் ஒன்று அதுக்கு முன்னாடி ஒன்று கேட்குறாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இதுவும். ஸோ அதெல்லாம் பார்த்துக்கோங்க. அப்புறம் கிராஃப்ட் ஜாமெண்ட்ரி, ஸோ அதெல்லாம் பார்த்துங்க. 72 பக்கம் கொண்ட PDF டைரக்ட் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.